போட்டித் தேர்வை எதிர்நோக்கி சிறந்த முறையில் படித்து கொண்டிருக்கும் அனைத்து போட்டியாளர்களுக்கும் எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பார்த்து மறக்காமல் நாங்கள் கேட்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்கும் சிறப்பான முறையிலும் பதிலளித்து வரும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுது போன வீடியோவில் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன், அதற்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்ன அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இப்பொழுது அதற்கான விடைகளை நாம் பார்க்கலாம். சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். விடை பார்த்திங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு என்பதுதான் சரியான பதில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய கடைசி வைசிரியராயாக இருந்தவர் யார் பார்த்திங்கன்னா இந்த மவுண்ட் பேட்டன் பிரபு. வைசிரியராய் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசு பிரதிநிதி என்பது பொருள். சரியா, இதை கவனமாக ஞாபகம் வச்சுங்க. ஒரு கொஷினோட இன்னொரு கொஷினை லிங்க் பண்ணி படிங்க, அப்படின்னா தான் நம்ம எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிற முடியும். இதே மாதிரி இந்த கொஷினை இன்னொரு விதத்துலையும் கேட்கலாம், அதனால் நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது, ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதற்கான விடையை நான் இப்போ பக்காவாக சொல்லிடுறேன். சரிங்களா, இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? விடை பார்த்திங்கன்னா ராஜாஜி. இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? விடை பார்த்திங்கன்னா ராஜாஜி. அதே மாதிரி இந்தியாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் பார்த்திங்கன்னா விடை பார்த்திங்கன்னா அதுக்கும் ராஜாஜி தான் வரும். சரிங்களா, ஸோ இப்படி கொஷினை நீங்கள் படிச்சிங்கன்னா நமக்கு இன்னும் தெளிவாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன வாசகத்தோடு நம்ம வகுப்புக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கல்விக்கு அழகே அழகு என்று நாலடியார் நூலில் சொன்னதைப் போல கல்விதான் உங்கள் வாழ்க்கையை வளர்ச்சிக்குள்ளாக கொண்டு செல்லும். கல்வியை கற்ற யாரும் இந்த உலகத்தில் இகழப்பட மாட்டார், புகழப்படுவார்கள் என்பதுதான் நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது. எப்படியாவது தன்னுடைய வாழ்க்கையில் கல்வியை சிறப்பான முறையில் எடுத்துக்கொண்டு படியுங்கள். நிச்சயமான முறையில் ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஊன்றுகோலாகவும் உயர்த்தி பிடிக்கும் அளவிற்கும் உங்களை உயர்த்தி செல்லும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீதி கட்சி பற்றிய வினாவிடைகள் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்குமே ரொம்ப முக்கியம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேள்வி எண் 1, தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட டேஸ் ஊக்குவிப்பதற்காக உருவாக்கப்பட்டது? விடை பிராமணர் அல்லாதவர்களின் அரசியல் நலன். தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட டேஸ் ஊக்குவிப்பதற்காக உருவாக்கப்பட்டது? விடை பிராமணர் அல்லாதவர்களின் அரசியல் நலன். கொஷின் நம்பர் 2, தென்னிந்திய விடுதலை இயக்கம் பின்னாளில் எவ்வாறு பெயர் மாற்றப்பட்டது? விடை நீதி கட்சி. தென்னிந்திய விடுதலை இயக்கம் பின்னாளில் எவ்வாறு பெயர் மாற்றப்பட்டது? விடை நீதி கட்சி. கொஷின் நம்பர் 3, மதராஸ் ஐக்கிய கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? விடை 1912. மதராஸ் ஐக்கிய கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? விடை 1912. கொஷின் நம்பர் 4, மதராஸ் ஐக்கிய கழகத்தை நிறுவியவர் யார்? விடை சி நடேசனார். மதராஸ் ஐக்கிய கழகத்தை நிறுவியவர் யார்? விடை சி நடேசனார். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 5, ஜஸ்டிஸ் கட்சியின் முந்தைய பெயர் என்ன? விடை தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு. ஜஸ்டிஸ் கட்சியின் முந்தைய பெயர் என்ன? விடை தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு. கொஷின் நம்பர் 6, நீதி கட்சி திராவிடர் கழகம் என்று எந்த ஆண்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? விடை பார்த்திங்கன்னா 1944. ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. இந்த கொஷினை பல முறை அப்படியே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். சரிங்களா, ஓகே. கொஷின் நம்பர் 7, நீதி கட்சியை ஏற்படுத்தியவர் யார்? விடை டிஎம் நாயர். நீதி கட்சியை ஏற்படுத்தியவர் யார்? விடை பார்த்திங்கன்னா டிஎம் நாயர். கொஷின் நம்பர் 8, சுயமரியாதை இயக்கம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? விடை பார்த்திங்கன்னா
தந்தை பெரியார் அவர்களால் 1925ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. சுயமரியாதை இயக்கம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? விடை பார்த்திங்கன்னா 1925. அடுத்து கொஷின் நம்பர் 9. நீதிக்கட்சியின் முதல் மாநாடு நடைபெற்ற ஆண்டு? விடை 1917. நீதிக்கட்சியின் முதல் மாநாடு நடைபெற்ற ஆண்டு? விடை 1917. கொஷின் நம்பர் 10. நீதிக்கட்சியின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எது? விடை கோயம்புத்தூர். நீதிக்கட்சியின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எது? விடை கோயம்புத்தூர். கொஷின் நம்பர் 11. மான்டேகு சேம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? விடை 1919. மான்டேகு சேம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? விடை 1919. கொஷின் நம்பர் 12. முதலாக நடைபெற்ற பொது தேர்தலில் நீதிக்கட்சி எத்தனை இடங்களில் போட்டியிட்டது? விடை 98. முதலாக நடைபெற்ற பொது தேர்தலில் நீதிக்கட்சி எத்தனை இடங்களில் போட்டியிட்டது? விடை 98. கொஷின் நம்பர் 13. திராவிட நாடு எந்த கட்சியின் இதழாக இருந்தது? விடை நீதிக்கட்சி. திராவிட நாடு எந்த கட்சியின் இதழாக இருந்தது? விடை நீதிக்கட்சி. கொஷின் நம்பர் 14. ராவ் பகதூர் சார் பன்னீர்செல்வம் டேஸ் தலைவராக இருந்தார்? இதற்கு முன்பு ஆளுநரின் எர்ஸ்கிலின் குழுவில் பணியாற்றினார்? விடை நீதிக்கட்சி. ராவ் பகதூர் சார் பன்னீர்செல்வம் டேஸ் தலைவராக இருந்தார்? இதற்கு முன்பு ஆளுநரின் எர்ஸ்கிலின் குழுவில் பணியாற்றினார்? விடை நீதிக்கட்சி. கொஷின் நம்பர் 15. 1944இல் சேலத்தில் நடைபெற்ற நீதிக்கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் யார்? விடை பெரியார். 1944இல் சேலத்தில் நடைபெற்ற நீதிக்கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் யார்? விடை பெரியார். கொஷின் நம்பர் 16. முதலாக நடைபெற்ற பொது தேர்தலில் நீதிக்கட்சி எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது? விடை 63. இதுவுமே நிறையா முறை கேட்டிருக்காங்க, ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. முதலாக நடைபெற்ற பொது தேர்தலில் நீதிக்கட்சி எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது? விடை 63. அடுத்து கொஷின் நம்பர் 17. பிராமணர் அல்லாதார் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு? விடை பார்த்திங்கன்னா 1916. பிராமணர் அல்லாதார் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு? விடை பார்த்திங்கன்னா 1916. கொஷின் நம்பர் 18. அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதிக்கட்சியால் 1924ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது? விடை பணியாளர் தேர்வு வாரியம். ஸோ கவனமாக பார்த்துக்குங்க, இதில் தப்பு பண்ணிடுவீங்க. பணியாளர் தேர்வு ஆணையம் போட்டு வந்துடக்கூடாது, சரியா? ஆப்ஷன் அப்படியே வைப்பாங்க, அதனால் ரொம்ப திருத்தமாக படிச்சுக்குங்க, சரியா? அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதிக்கட்சியால் 1924ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது? விடை பணியாளர் தேர்வு வாரியம். கொஷின் நம்பர் 19. நீதிக்கட்சியை திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றம் எங்கு நடைபெற்ற மாநாட்டின் போது மாற்றப்பட்டது? விடை பார்த்திங்கன்னா சேலம். நீதிக்கட்சியை திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றம் எங்கு நடைபெற்ற மாநாட்டின் போது மாற்றப்பட்டது? விடை சேலம். கொஷின் நம்பர் 20. பெரியார் ஈவே ராமசாமி எந்த ஆண்டு நீதிக்கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? விடை 1938. பெரியார் ஈவே ராமசாமி எந்த ஆண்டு நீதிக்கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? விடை 1938. கொஷின் நம்பர் 21. நீதிக்கட்சி சென்னை மாகாணத்தில் ஆட்சியில் இருந்த காலம்? விடை 13 ஆண்டுகள். நீதிக்கட்சி சென்னை மாகாணத்தில் ஆட்சியில் இருந்த காலம்? விடை 13 ஆண்டுகள். கொஷின் நம்பர் 22.
கீழ்கண்டவற்றுள் நீதி கட்சியின் உண்மையான பணிகள் என்ன? கூற்று 1, பொது பணிகளில் திராவிட மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பது. கூற்று 2, மாவட்ட நீதிபதிகளை நியமிக்கும் பொறுப்பை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டது. கூற்று 3, புறம்போக்கு நிலங்களை மக்களுக்கு ஒதுக்கீடு செய்யாமல் இருந்தது. இப்படி பார்த்திங்கன்னா கூற்று 1, 2 மட்டும் சரியானது. கூற்று 3வது தவறு. சரியா பார்த்துக்குங்க. இதுவுமே அப்படியே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ கவனமாக பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் நீதி கட்சியின் உண்மையான பணிகள் என்ன? கூற்று 1, பொது பணிகளில் திராவிட மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பது. கூற்று 2, மாவட்ட நீதிபதிகளை நியமிக்கும் பொறுப்பை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டது. கூற்று 3, புறம்போக்கு நிலங்களை மக்களுக்கு ஒதுக்கீடு செய்யாமல் இருந்தது. விடை பார்த்திங்கன்னா கூற்று 1, 2 மட்டும் சரியானது. அடுத்து கொஷின் நம்பர் 23. சரியான கூற்றினை தெரிவு செய்க. கூற்று A, நீதி கட்சி பிராமணர் அல்லாதவர்களுக்கான வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை வேண்டியது. காரணம் R, பெரியாரின் வேண்டுதலான வகுப்புவாத பிரதிநிதித்துவம் காங்கிரஸால் நிராகரிக்கப்பட்ட காரணத்தால் பெரியார் காங்கிரஸிலிருந்து விலகினார். விடை பார்த்திங்கன்னா கூற்று A மற்றும் R இரண்டும் சரி. R என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். சரிங்களா? ஸோ கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவுமே அப்படியே கேட்டிருக்காங்க. சரியான கூற்றினை தெரிவு செய்க. கூற்று A, நீதி கட்சி பிராமணர் அல்லாதவர்களுக்கான வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை வேண்டியது. காரணம் R, பெரியாரின் வேண்டுதலான வகுப்புவாத பிரதிநிதித்துவம் காங்கிரஸால் நிராகரிக்கப்பட்ட காரணத்தால் பெரியார் காங்கிரஸிலிருந்து விலகினார். விடை பார்த்திங்கன்னா கூற்று A மற்றும் காரணம் R இரண்டும் சரி. R என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். கொஷின் நம்பர் 24. எந்த அரசியல் குழு நீதி கட்சியாக மாறியது? விடை சவுத் இந்தியன் லிபரல் ஃப்ரண்ட், அதாவது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஒரு கொஷின் கேட்கும்போது சில நேரம் கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால் ஆங்கிலத்திலையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். சரியா? ஆங்கிலத்தில் உங்களுக்கு தமிழில் சில நேரம் புரியலைன்னா ஆங்கிலத்தை வச்சு அந்த ஆப்ஷன் அப்படியே தமிழில் இருக்கும், அதை அப்படியே போட்டுருங்க. சரியா? எந்த அரசியல் குழு நீதி கட்சியாக மாறியது? விடை பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட் அப்படின்றதான் சரியானது. அடுத்து கொஷின் நம்பர் 25. இந்து சமய அறக்கட்டளை சட்டம் முதலில் எந்த கட்சியின் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது? விடை நீதி கட்சி. இந்து சமய அறக்கட்டளை சட்டம் முதலில் எந்த கட்சியின் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது? விடை நீதி கட்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் நம்முடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்முடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உங்களுக்கான ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு மறக்காமல் பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். சரியா? நீதி கட்சியின் முதல்வர் யார்? நீதி கட்சியின் முதலமைச்சர் யார்? இந்த கேள்விக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு போடக்கூடிய வீடியோவில் இதற்கான விடைகளும் பகிரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.